ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் குக்கு. இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாகன்ற மாதிரி சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு கான்செப்ட் எந்த படத்துலையும் வந்ததே இல்லை. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே விசித்திரமான சம்பவங்கள் நடக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோயினை ஒரு மர்ம நபர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பார்க்குறப்ப ரிசார்ட்டில் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதெல்லாம் என்ன, ஹீரோயின் ரிசார்ட்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு ரிசார்ட்டில் இருக்கிற ஒரு வீடை காட்டுறாங்க. இங்கே ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா. திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு ஸ்க்ரீச்சிங் சவுண்டு கேட்குது. அதாவது ஹை பிச்சில் பறவை கத்துற மாதிரி ஒரு சத்தம். அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அவள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியே வந்து சத்தம் வந்த திசையில் காட்டுக்குள்ளே ஓடுறா. என்ன நடக்குதுன்னு இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரில. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். பேரு கிரட்சன். இவங்களோட அம்மா ரீசெண்டாக இறந்துட்டாங்க போல. ஹீரோயினோட ஃபேமிலியில் இப்போ யார் இருக்காங்கன்னா, அப்பா, ஸ்டெப் மாமு, குட்டி தங்கச்சி. இந்த தங்கச்சி ஸ்டெப் மாமுக்கு பிறந்த பொண்ணு. ஸோ ஹீரோயினுக்கு ஹாஃப் சிஸ்டர். தங்கச்சிக்கு வாய் பேச முடியாது. இருந்தாலும் ஸ்பீச் சிந்தசைசர்னு ஒரு டிவைஸ் மூலமாக டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவாள். ஜெர்மனியில் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ரிசார்ட்டுக்கு ஹீரோயினோட ஃபேமிலி வந்து இறங்குறாங்க. அங்கே ஒருத்தர் ஹீரோயினோட அப்பாவையும் ஸ்டெப் மாமையும் வெல்கம் பண்ணுறாரு. இவர் தான் ரிசார்ட் ஓனரு. இந்த ரிசார்ட்டை இன்னும் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளானில் ஓனர் இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமும் ஆர்கிடெக்ட்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக தான் ஓனர் இவங்களை இங்கே வர வச்சிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசார்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்க்கு போகிறாங்க. ஹீரோயின் அமெரிக்காவில் ஒரு மியூசிக் பேண்ட் மெம்பர். ஃப்ரெண்ட் அனுப்பின ஒரு மியூசிக்கை ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கே வராங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஒரு நிழல் மட்டும்தான் தெரியுது. ஹீரோயின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம் கேபின் கதவை அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபோர்ஸாக திறக்க ட்ரை பண்ணுறாங்க. உள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் அந்த நிழல் அங்கேருந்து நகர்ந்து பக்கத்து கேபினுக்கு போயிடுது. யாராக இருப்பாங்கன்னு ஹீரோயின் கன்ஃபியூஷனாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஸ்டெப்பா வந்து சீக்கிரமானு கூப்பிட்றாங்க. ஹீரோயின் பயந்துக்கிட்டே ரெஸ்ட் ரூமை விட்டு வேகமாக போகிறாங்க. பக்கத்து கேபினுக்கு அடியில் இருக்கிற கேப்பில் ஸ்ட்ரேஞ்சரோட ஷூஸ் மட்டும் தெரியுது. அடுத்த சீனில் ஹீரோயினும் தங்கச்சியும் கார்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப காட்டுக்குள்ளே அந்த பறவைகள் சத்தம் அதிகமாக கேட்குது. அது ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு லேடி அங்கே வராங்க. இவங்க பேர் டாக்டர் பொனோமா. இவங்களை லேடி டாக்டர்னே சொல்கிறேன். நான் உங்கள் நெய்பர்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரிசார்ட் ஓனர் அங்கே வராரு. இவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் லேடி டாக்டர் வேலை பார்க்குறாங்க போல். ஹீரோயினை லேடி டாக்டர் கிட்ட ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமில் இருக்காங்க. அம்மா உயிரோட இல்லைனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. வாய்ஸ் மெயிலில் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி ஹீரோயின் பேசுகிறாங்க. ஹீரோயின் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கல ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் கையில் பணம் இல்லைல்ல. ஸ்டெப் மாம் கூடவோ இல்லை தங்கச்சி கூடயோ ஹீரோயினுக்கு பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை. அதனால் ஹீரோயின் எப்பயுமே கொஞ்சம் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா அங்கே வராரு. அடுத்து ரிசார்ட் ஓனரும் அங்கே வராரு. ரிசார்ட் ஓனர் ஹீரோயினை இங்கேயே ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்க்க சொல்கிறாரு. அது சரியாக வராதுன்னு அப்பா சொல்ல, சேலரி கொடுத்துட்றேன்ப்பான்னு ஓனர் சொல்லவும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசப்ஷன் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு கலீக் தான் ஹீரோயினுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடி கெஸ்ட்டு வாமிட் பண்ணுறதை ஹீரோயின் பார்க்க, இது வழக்கமாக இங்கே நடக்கிறதான்னு கலீக் சொல்கிறாங்க. வெளியே ஒரு காரில் யாரோ ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அந்த லேடி கெஸ்ட்டு வாமிட் பண்ணாங்கல்ல, அதை இவரும் நோட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமில் இருக்கிறப்ப ஹெட்செட்டில் மியூசிக் கேட்டுக்கிட்டே கிட்டார் வாசிச்சுட்ருக்காங்க. அப்போ தங்கச்சி மெதுவாக ரூம்குள்ளே வந்து நிற்கிறா. எங்கேருந்தோ ஒரு ஸ்க்ரீச்சிங் சவுண்டு வருது. ஓப்பனிங் சீனில் கேட்டால் அதே மாதிரி சவுண்டு தான். உடனே தங்கச்சிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் தற்செயலாக திரும்பி தங்கச்சியை பார்க்குறாங்க. நீ எப்போ வந்தன்னு கேட்டுக்கிட்டே ஹெட்செட்டை கழட்டுறாங்க. தங்கச்சி ஏன் நடுங்கிறான்னு அவள் பக்கத்தில் போய் அவளோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு சில நொடிகள் மட்டும் ரீவைண்ட் ஆகி டைம் லூப் ஆகுது. இது அந்த ஸ்க்ரீச்சிங் சவுண்டோட எஃபெக்ட் தான். நீ எப்போ வந்தன்னு மறுபடியும் கேட்டுக்கிட்டே ஹீரோயின் ஹெட்செட்டை கழட்டுறாங்க. தங்கச்சி ஏன் நடுங்கிறான்னு அவள் பக்கத்தில் போய் ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. மறுபடியும் ரீவைண்ட் ஆகுது. ஏன் இப்படி நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. இந்த தடவை ஹீரோயின் தங்கச்சி பக்கத்தில் போய் ஷோல்டரில் கை வச்சதும் தங்கச்சி ஹீரோயினை அடிச்சிட்றா. ஹீரோயின் பெட்டில் போய் விழுந்துடுறாங்க. அவங்க கன்னத்தில் தங்கச்சியோட நகம் கீறினதில் காயம் ஏற்படுது. இப்போ ஸ்டெப் மாமும் அப்பாவும் அங்கே வராங்க. ஹீரோயின் தான் தங்கச்சி ஏதோ அப்செட் பண்ணுறதை நினச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசப்ஷன் டியூட்டியில் இருக்காங்க. என்னாச்சும் ஃபேஸ்லன்னு களி கேட்க, எங்கள் அப்பாவோட பொண்ணு என்ன ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னு உன் தங்கச்சின்னு சொல்ல வேண்டியதானு கலீக் சொல்ல, அவன் ஒன்று என் தங்கச்சி இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் உன் தங்கச்சி உன் அக்காவை தானே நினைப்பான்னு கலீக் சொல்கிறாங்க. தங்கச்சியை பற்றி ஒரு விஷயத்தை ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க.
என்னன்னா தங்கச்சி ஆக்சுவலாக ட்வின்ஸாக பிறந்திருக்க வேண்டியது. அண்ட் ஸ்டெப் மாமு ப்ரெக்னென்ட் ஆகி சில மாசத்துலேயே ட்வின்ஸில் ஒரு சிசு இறந்திருக்கு. சர்வைவ் ஆன இன்னொரு சிசு இறந்து போன சிசுவை அப்சர்வ் பண்ணிட்டு பிறந்திருக்கு. அதுதான் தங்கச்சி. இதுக்கு பேர் வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு கழுவி கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசப்ஷன் டெஸ்கில் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு லேடி அங்கே வராங்க. இவங்க பேர் எட். ஹீரோயினை எழுப்பி ரூம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஐடி ப்ரூஃபை வாங்கிட்டு ரூம் சாவியே கொடுக்குறாங்க. உன்னை பார்த்தா இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் மாதிரியே தெரியலேன்னு எட்டு சொல்ல, கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருக்க போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு லேடி கெஸ்ட்டு பேண்ட்டை கூட போடாமல் வந்து வாமிட் பண்ணுறாங்க. இதை ஹீரோயினும் எட்டும் பார்க்குறாங்க. வாமிட் பண்ண லேடி எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி நடந்து போகிறாங்க. என்ன இதுன்னு எட்டு கேட்க, எனக்கு என்ன தெரியும், நான் வந்து 2 நாள் தானே ஆச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஓனர்கிட்டேருந்து ரிசப்ஷனில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு கால் வருது. கலீகு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓனர் என்ன சொல்கிறான்னா, டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ஓனர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கெஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் நான் விசாரிச்சுட்டு அப்புறமா நானே சைக்கிளில் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளு, டோர்ஸை லாக் பண்ணிக்கன்னு ஓனர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. வாமிட் பண்ண கெஸ்ட்டை ஹீரோயின் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணாமல் போயிடுறாங்க. வெளியே பறவைகள் சத்தம் அதிகமாக கேட்கவும் ஹீரோயின் என்ட்ரன்ஸ் கிட்ட போய் பார்க்குறாங்க. சேஃப்டிக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு பாக்கெட் நைஃப் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசார்ட்டில் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ரைட்டில் போனதுமே லெஃப்ட்லேருந்து ஒரு காரு ரிசார்ட்டுக்கு வருது. அது ரிசார்ட் ஓனர் தான். ஹீரோயின் போனது தெரியாமல் பிக்கப் பண்ண வந்திருக்கார் போல். ஓனர் ஃப்ளூட்டில் ஹை பிச் நோட்ஸை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் ஹெட்செட்டில் மியூசிக் கேட்டுக்கிட்டே சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அப்போ தன்னோட நிழலை இன்னொரு நிழல் நெருங்கி வரதை ஹீரோயின் பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஹூடி ட்ரெஸ்ஸும் கூலிங் கிளாஸும் போட்ட ஒரு லேடி ஹீரோயினை பார்த்துட்டு ஹை பிச்சில் கத்திக்கிட்டே சேஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஹெட்செட் போட்டிருக்கனால அந்த சத்தம் ஹீரோயினை ஒன்றும் பண்ணல. சைக்கிளை மட்டும் வேகமாக ஓட்டிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கை ரீச் பண்ணுறாங்க. அது ஓனருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் தான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சு கிளாஸ் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கிளாஸ் டோர் இருக்குது தெரியாமல் அதில் முட்டிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தலையிலேருந்து ரத்தமாக வருது. கிளாஸ் டோருக்கு வெளியில் அந்த ஓல்டு லேடி ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ போலீஸ்கார் அங்கே வரவும் ஓல்டு லேடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஓல்டு லேடி சேஸ் பண்ணதை பற்றி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஹீரோயின் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது யாராச்சும் அவங்கள ப்ராங்க் பண்ணிப்பாங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமும் தங்கச்சியை கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் தலையில் கட்டு போட்டிருக்கதை பார்த்தா அப்பா என்னாச்சு, கீழே விழுந்துட்டியான்னு கேட்குறாரு. தன்னை யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறதா ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்பாவும் ஸ்டெப் மாமும் இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் தங்கச்சிக்கு சடனாக உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. லேடி டாக்டர் தங்கச்சிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லேடி டாக்டர் அப்பா கிட்ட வந்து தங்கச்சிக்கு எபிலெப்சியாக இருக்கலாம், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. நடுக்கத்துக்கு என்ன காரணம்னு அப்பா கேட்குறாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில லைட்டு, ஒரு சில சவுண்டு, ஹார்மோன் சேஞ்சு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரீசெண்டாக ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சான்னு லேடி டாக்டர் கேட்க அதுக்கு அப்பா ஹீரோயினை பார்க்குறாரு. ஏன்னா ஹீரோயின் தான் தங்கச்சியை ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு தான் அப்பா நினச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசப்ஷன் டியூட்டியில் இருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ மர்மமாக இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சிக்கு ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ரிசார்ட்டுக்கு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் வராரு. இவரோட பேர் ஹென்ரி. இவரை டிடெக்டிவ்னே சொல்கிறேன். போன சீனில் இவன் தான் காரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு ஓல்டு லேடி துரத்திட்டு வந்ததை ஹீரோயின் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணாங்களே, அதை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க தான் டிடெக்டிவ் வந்திருக்காரு. ஆனால் ஹீரோயின் அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் டிடெக்டிவ் போயிடுறாரு. அடுத்து ரிசார்ட்டில் தங்கி இந்த எட்டு ரூமை செக் அவுட் பண்ண போகிறதா சொல்லவும் ஹீரோயின் இது தாண்டா சான்ஸ்னு அவங்க கூடவே காரில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து அமெரிக்கா போகிறது தான் ஹீரோயினோட பிளானு. அம்மா உயிரோடு இருந்தப்ப வாழ்ந்த பழைய வீடு அமெரிக்காவில் இருக்கு போல. அதனால ஹீரோயின் ரிசப்ஷனுக்கு அல்லால அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எட்டும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்கிறப்ப இங்கேருந்து ஸ்க்ரீச்சிங் சவுண்டு வருது. டைம் லூப் ஆகி 2 பேரும் பேசின டயலாகே மறுபடியும் பேசுகிறாங்க. இதை ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ ரோட்டில் ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கவும் எட்டு சடனாக காரை திருப்புறாங்க. இதில் கார் ஸ்கிட் ஆகி கவுந்துருது. அப்போ ஹூடி போட்ட ஓல்டு லேடி அங்கே வராங்க. ஹை பிச்சில் வித்தியாசமான சவுண்டு கொடுக்கறது இவங்க தான். இப்போ ஓல்டு லேடி ஹீரோயினை நோக்கி கையை நீட்டுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயத்தில் கத்துறாங்க. அப்போ வேற ஒரு காரோட ஹெட்லைட் வெளிச்சம் வருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் ரிசார்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கதை காட்டுறாங்க. தலையிலையும் கையிலையும் கட்டு போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு துணையா அப்பா கூட இருக்காரு. எட்டுக்கு ஒன்றும் ஆகலை, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை ரிசார்ட் ஓனர் மீட் பண்ணி உடம்பு சரியாகிற வரைக்கும் எங்கேயும் போக ட்ரை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து அப்பா அங்கே வராரு. இன்னைக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல அப்பா ஹீரோயினை நம்பாமல் திட்டுறாரு. ஏன்னா ஹீரோயின் ரிசப்ஷனில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு யாரையும் நம்பி போனாங்கல்ல, இனிமேல் ஓடி போகிறதா இருந்தால் சைக்கிளை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போகணும் அப்பா கோவப்படுறாரு.
நம்மளை புரிஞ்சுக்க இங்கே யாருமே இல்லைன்னு ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோயினை டிடெக்டிவ் மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை காப்பாற்றினது இவர் தான் போல். நீங்களும் அந்த ஓல்டு லேடியை பார்த்தீங்களா? நான் சொன்ன யாருமே நம்ப மாட்டுறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓல்டு லேடியை கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஏன்னா ஓல்டு லேடி ஒரு கொலையில் இன்வால்வ் ஆயிருக்காங்க போல். அது சம்மந்தமாக தான் டிடெக்டிவ் சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹெல்ப் பண்ணால் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு டிடெக்டிவ் ஹெல்ப் பண்ணுவாராம். அடுத்த சீனில் அப்பா, ஸ்டெப் மாம், லேடி டாக்டர் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறத ஹீரோயின் பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. லவுட் மியூசிக்னால தான் தங்கச்சியோட கண்டிஷன் மோசமாக இருக்குன்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஹீரோயின்னு அப்பா நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் மியூசிக் பேண்டில் இருக்கிறனால எப்போ பாரு மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ளே பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஆனால் லேடி டாக்டர் எதையோ மறைக்கிறாங்கன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் டிடெக்டிவ் ஹீரோயினை மீட் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடி ரிசார்ட்டுக்கு வந்த ஒரு கப்பலுக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. என்னன்னா அந்த கப்பல் இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு நாள் ஈவினிங்கு ஹஸ்பண்ட்க்கு அன்கான்ஷியஸ் ஆயிருக்கு. அவர் கண் முழிச்சு பார்த்தப்ப பெட்ரூமில் ஒய்ஃப் மயக்கமாக கிடந்திருக்காங்க. பக்கத்தில் ஒரு வயசான லேடியும் இருந்திருக்காங்க. அந்த வயசான லேடியோட வாய்ஸில் ஹிப்னாட்டிக் எஃபெக்ட் இருந்திருக்கு. ஹஸ்பண்டு அந்த ஓல்டு லேடியை பிடிக்க ட்ரை பண்ணப்ப அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. ஒய்ஃபு வாமிட்லேயே சோக் ஆகி இறந்துருக்காங்க. இது டிடெக்டிவ் சொன்னதுமே ரிசப்ஷன் டியூட்டியில் இருந்தப்போ ஒரு லேடி கெஸ்ட் வாமிட் பண்ணது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அந்த கெஸ்ட் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு டிடெக்டிவ் கேட்க லவ்வர்ஸ் நெஸ்ட்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது அந்த பங்களாவோட பேர் தான். அடுத்த சீனில் லவ்வர்ஸ் நெஸ்ட் பங்களாக்கு ஹீரோயினும் டிடெக்டிவும் போகிறாங்க. ஹீரோயின் கூட ரிசப்ஷனில் ஒர்க் பண்ண கலீகும் அவங்க ஹஸ்பண்டு தான் இங்கே ஸ்டே பண்ணிக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பங்களா எம்டியாக இருக்குன்னு டிடெக்டிவ் தெரிய வர நைட் டைமில் டிடெக்டிவும் ஹீரோயினும் எம்டி பங்களாலேருந்து லவ்வர்ஸ் நெஸ்ட் பங்களாவை வாட்ச் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் தூங்கிடுறாங்க. அப்போ சடனாக ஸ்க்ரீச்சிங் சவுண்ட் வருது. லவ்வர்ஸ் நெஸ்ட் பங்களாவில் இருக்கிற கலீக்கும் ஹஸ்பண்டுக்கும் டைம் லூப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஓல்டு லேடி சவுண்டு கொடுத்துக்கிட்டே அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து கலீக் பயந்து கத்துறாங்க. டிடெக்டிவ் அலர்ட் ஆகி அந்த பங்களா கிட்ட போகிறாரு. ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப ஹஸ்பண்ட் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு. ஓல்டு லேடி கலீகை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள இன்செமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை டிடெக்டிவ் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அப்போ யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டு ஓல்டு லேடி திரும்பி பார்க்குறாங்க. வந்தது ஹீரோயின் தான். உடனே ஓல்டு லேடி ஸ்க்ரீச்சிங் சவுண்டை கொடுக்கவும் ஹீரோயின் காதை பொத்திக்கிறாங்க. டிடெக்டிவ் வந்து ஓல்டு லேடியை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓல்டு லேடி ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஓடிடுறாங்க. டிடெக்டிவும் ஓல்டு லேடியை விடாமல் சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் பிடிக்க முடியல. கலீக் மயங்கி கிடக்கிறதையும் தரையில் ஏதோ ஒரு லிக்விட் சிந்தி கிடக்கிறதையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. டிடெக்டிவ் திரும்பி வந்து கலீகை ஒரு சைடாக படுக்க வச்சு அவங்க வாயை திறந்து வைக்கிறாரு. இல்லைன்னா வாமிட்லேயே சோக்காகி இறந்துருவாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கெஸ்ட் ஹவுஸில் கண் முழிக்கிறாங்க. அப்பா, ஸ்டெப் மாமா, தங்கச்சி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. கூடவே ரிசார்ட் ஓனரும் இருக்காரு. தங்கச்சி கிட்ட ஒரு ஃப்ளூட்டை ஓனர் கொடுத்து இதை வச்சு கூட நீ கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயின் இந்த ரிசார்ட்டில் என்ன நடக்குது, எங்களை எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்கன்னு கோவமாக கேட்குறாங்க. இந்த ரிசார்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஓனர் சமாளிக்கிறாரு. ஹீரோயினை வேறு எதுவுமே பேச விடாமல் அப்பாவும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஓனர் ஒரு பேக்கேஜை அப்பா கிட்ட கொடுத்துட்டு போக அது என்னன்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினோட அம்மாவுக்கு சொந்தமான பொருட்கள் தான் இருக்கு. அமெரிக்காவில் இந்த பழைய வீட்டை அப்பா ரிசார்ட் ஓனருக்கே வித்துட்டார் போல. அந்த பணத்தை ஹீரோயின்காக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கதா அப்பா சொல்கிறாரு. யாரை கேட்டு வித்தீங்கன்னு ஹீரோயின் அப்பாவே அடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் அம்மாவோட நினைவாக இருக்கிற அந்த வீட்டுக்கே திரும்பி போகிற பிளானில் இருந்தாங்க. அம்மாவோட திங்ஸில் ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அதில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸை ஹீரோயின் லிசன் பண்ணுறாங்க. ஹீரோயின் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி அனுப்பின வாய்ஸ் மெயில்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கேட்டதுமே ஹீரோயின் இமோஷ்னல் ஆகி அழக ஆரம்பிக்கிறாங்க. அதில் இன்னொரு ரெக்கார்டிங்கும் இருக்குது. அது தங்கச்சி ஹீரோயினோட அம்மாவுக்கு அனுப்பின வாய்ஸ் மெயில். அக்கா உங்களுக்கு அடிக்கடி வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க, நீங்கள் பதில் சொன்னதே இல்லை. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அக்கா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தங்கச்சி அக்காக்காக வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கா போல். நம்ம மேலே தங்கச்சிக்கு இவ்வளோ பாசமான ஹீரோயின் இன்னும் இமோஷ்னல் ஆகுறாங்க. அடுத்த சீனில் கெஸ்ட் ஹவுஸில் ஹீரோயினை தவிர யாருமே இல்லை. ரிசார்ட் ஓனர் அங்கே வராரு. எங்கே எல்லாருன்னு ஹீரோயின் கேட்க தங்கச்சிக்கு நடுக்கம் வந்தனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு ஓனர் சொல்கிறாரு. ஹீரோயின் அப்பா மேலே கோவப்பட்டதை பார்த்து தான் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சான். ஹீரோயினை இங்கேருந்து அனுப்பலான்னு ரிசார்ட் ஓனர் நினைக்கிறாரு. நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி எங்கே வேணாலும் போகணுன்னு சொல்லி ஓனர் தன்னோட பங்களாக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஓனரோட காரில் ஒரு குக்கு பிக்சர் இருக்குது. அதை ஹீரோயின் பார்க்குறாங்க. மனுஷங்களோட பேராசனால சில ஸ்பீஷஸ் அழிஞ்சுக்கிட்டே வருது. குக்கு மாதிரி சில க்ரீச்சர்ஸ் சர்வைவ் பண்ணுறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம தான் உதவி பண்ணணும்னு ஓனர் சொல்கிறாரு. ஓனர் தன்னோட பங்களாவில் டிடெக்டிவை பிடிச்சி வச்சிருக்காரு. டிடெக்டிவ் ஆக்சுவலாக சஸ்பென்ஷனில் இருக்கார் போல. என்னோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இல்லீகலாக கன்னோட வந்ததுக்காக இவரை போலீஸ்கிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு ஹீரோயின் கிட்ட ஓனர் சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயினுக்கு பணம் கொடுக்குறதா சொல்லி ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரேவை ஹீரோயின் மேலே அடிச்சுட்டு ரூமை லாக் பண்ணிட்டு ஓனர் போயிடுறாரு. இவர் ஸ்ப்ரே பண்ணது என்னதுன்னா ஃபிரமோன்ஸ், அதாவது ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணுற ஹார்மோன்ஸு.
இப்போ ஓனர் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டீனேஜ் பொண்ணு ஸ்க்ரீச்சிங் சவுண்டை கொடுத்துக்கிட்டே அங்கே வரா. ஓப்பனிங் சீனில் காட்டுக்குள்ளே ஓடுனது இவங்க தான். இந்த பொண்ணு ஒரு குக்கு ஸ்பீஷிஸு. இவங்க ஹீரோயினை இன்செமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஓனர் அங்கே வராரு. நேற்று நைட்டு கலீகை இன்செமினேட் பண்ணுறதுக்காக ஓல்டு லேடியை வர வச்சதும் ஓனர் தான். இந்த மாதிரி பண்ணி குக்கு ஸ்பீஷிஸை அழியாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசார்ட்டே நடத்துகிறாரு. இதே நேரம் ஹாஸ்பிட்டலில் தங்கச்சிக்கு லேடி டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ரிசார்ட் ஓனர் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக பில்லோ வச்சு அமுக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினை ஸ்பீஷியஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. இப்போயும் ஹீரோயினை கொலை பண்ண நினைக்கிறான்னு தானே கேட்குறீங்க. இவருக்கு ஹீரோயினை வச்சு இன்செமினேட் பண்ணணுங்கிற எண்ணத்தை விட தப்பிச்சு போன டீனேஜ் பொண்ணான குக்கு ஸ்பீஷிஸை திரும்ப வர வைக்கணும். இந்த டீனேஜ் குக்கு ஸ்டார்டிங் சீன்லேயே ஓடுற மாதிரி தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணை திரும்ப வர வைக்க தான் ரிசார்ட் ஓனர் ஹீரோயினை யூஸ் பண்ணிக்காரு. இதே நேரம் டிடெக்டிவ் செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு சீக்ரெட் ரூமுக்கு வராரு. ரிசார்ட் ஓனரையும் ஷூட் பண்ணிட்டு அடுத்து அந்த டீனேஜ் பொண்ணையும் ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. டிடெக்டிவ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற கேஸை பற்றி ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட சொன்னார்ல, அது வேறு யாருக்கும் நடந்தது கிடையாது, டிடெக்டிவ்க்கு நடந்த கொடுமை தான். இவரோட ஒய்ஃபு சாகிறதுக்கு காரணமான ஓல்டு லேடியை தேடி தான் ரிசார்ட்டுக்கே வந்திருக்காரு. ஹீரோயின் டிடெக்டிவ்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்த ஒரு பழைய ஃபோட்டோவை டிடெக்டிவ் பார்க்குறாரு. அது ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமும் சில வருஷத்துக்கு முன்னாடி ஹனிமூனுக்காக இதே ரிசார்ட்டுக்கு வந்தப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ரிசார்ட் ஓனர் இருக்காரு. இதை பார்த்ததுமே டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. பொதுவாக ரிசார்ட் ஓனரோட டார்கெட்டே இவங்க ரிசார்ட்டில் வந்து தங்குற கப்பிள்ஸ் தான். அப்படின்னா ஸ்டெப் மாம் இந்த ரிசார்ட்டுக்கு வந்தப்பவும் ஒரு குக்கு ஸ்பீஷிஸு ஸ்டெப் மாமை இம்ப்ரெக்னேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி ஹியூமன் ஸ்பீஷிஸ் இல்லைன்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. இதே நேரம் ஸ்டெப் மாம்க்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவங்களுக்கு லேடி டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவும் ஹீரோயினும் ஓனரோட பங்களாலேருந்து காரில் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. தங்கச்சியை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு அப்பாவும் ஸ்டெப் மாமும் வீட்டுக்கு போகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே டிடெக்டிவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே லேடி டாக்டர் தங்கச்சிக்கு சில பல டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவள் ஒரு ஹியூமன் ஸ்பீஷிஸ் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டாக்டருக்கே இப்போ தான் உண்மை தெரிய வருது. தங்கச்சி ஒரு ஹோமோகிக்குலிடேன்னு நர்ஸுக்கிட்ட லேடி டாக்டர் சொல்கிறது ஹீரோயினுக்கு கேட்குது. தங்கச்சியோட கருவை சுமந்தது மட்டும்தான் ஸ்டெப் மாமா, ஆனால் உண்மையான அம்மா ஓல்டு லேடி தான். அவங்க ஒரு குக்கு ஸ்பீஷிஸை. ஸோ பயாலஜிக்கல் மதர் நெருங்கி வர ஆரம்பிச்சனால தான் சரகேட் மதரான ஸ்டெப் மாமுக்கு உடம்பு பாதிச்சிருக்கு. அதனால தான் லேடி டாக்டர் ஸ்டெப் மாமையும் அப்பாவையும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஓல்டு லேடி தன்னோட வாரிசை திரும்ப எடுத்துக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு பிறந்த குட்டிக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்பீடாக நடக்குமா. இதுதான் தங்கச்சிக்கு வந்த நடுக்கத்துக்கு காரணம். இதெல்லாம் ஹீரோயினுக்கும் டிடெக்டிவ்க்கும் தெரிய வருது. தன்னோட ஒய்ஃபை சாகிறதுக்கு காரணமான ஓல்டு லேடியை கொலை பண்ணுறதுக்கு டிடெக்டிவ் வெயிட் பண்ணுறாரு. என் தங்கச்சியோட நிலைமை என்னன்னு ஹீரோயின் கேட்க, அதுவும் தங்கச்சியே இல்லைன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ரிசார்ட் ஓனர் இன்னும் சாகலை. இவருக்கு ஷோல்டரில் தான் புல்லட் பட்டுச்சு போல். இப்போ தங்கச்சி இருக்கிற ரூமுக்கு ஓனர் வராரு. லேடி டாக்டருக்கு தங்கச்சியை பற்றின உண்மைகள் தெரிஞ்சனால அவங்கள ஷூட் பண்ணுறாரு. லேடி டாக்டர் தங்கச்சியை டெஸ்ட் பண்ணி ரெடி பண்ண ரிப்போர்ட்ஸையும் அழிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா டிடெக்டிவோட நோக்கம் ஓல்டு லேடியை கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, தங்கச்சியை கொலை பண்ணுறது தான். ஏன்னா மனிதர்களாக வேற இனம் வளருது ஆபத்துன்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தன்னோட பாக்கெட் நைஃபை எடுத்து டிடெக்டிவை குத்திடுறாங்க. தங்கச்சியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஓல்டு லேடி ஸ்க்ரீச்சிங் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே அங்கே வராங்க. தங்கச்சிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் டக்குன்னு ஹெட்செட்டை போட்டுக்கிறாங்க. ஓல்டு லேடி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தங்கச்சியை குத்த போகிற மாதிரி கத்தியை காட்டுறாங்க. தன்னோட குட்டிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு ஓல்டு லேடி ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. ஹீரோயின் கத்தியை வச்சு மிரட்டுறத தங்கச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை தள்ளிவிட்டு ஓடுறா. உடனே ஓல்டு லேடி ஸ்க்ரீச்சிங் சவுண்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின் காதை பொத்திக்கிட்டே தங்கச்சி பின்னாடியே ஓடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஸ்டாக் ரூமில் தங்கச்சியை தேடிட்டு இருக்காங்க. அப்போது ஓல்டு லேடி அங்கே வரவும் ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓல்டு லேடியோட சத்தத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே கிடந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து மியூசிக்கை ப்ளே பண்ணி ஹெட்செட்டை போட்டுக்கிறாங்க. அப்போ டிடெக்டிவும் கத்தி குத்தின காயத்தோடு அங்கே வந்து நிற்கிறாரு. ஹீரோயினும் ஓல்டு லேடியும் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ரேக் எல்லாத்தையும் தள்ளிவிடுறாரு. அதில் ஹீரோயினும் ஓல்டு லேடியும் மாட்டிக்கிறாங்க. ஒளிஞ்சிருந்த தங்கச்சி ஸ்டாக் ரூமை விட்டு வெளியே ஓடுறா. அவளை துரத்திக்கிட்டே டிடெக்டிவ் கன்னோட போக எதிரில் வந்து ரிசார்ட் ஓனர் கன்னோட வந்து நிற்கிறாரு. டிடெக்டிவ் ரிசார்ட் ஓனரும் ஒருத்தர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த கேப்பில் தங்கச்சி எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இதே நேரம் ஓல்டு லேடி ரேக்லேருந்து வெளியே வந்து சவுண்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் யூஸ் பண்ண ஹெட்செட் வயரு பிஞ்சு போகவும் கையால் காதை பொத்திக்கிறாங்க. பக்கத்தில் பாக்கெட் நைஃப் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு நகர்ந்து அதை கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போது ஓல்டு லேடி பக்கத்தில் வந்து கத்தவும் அவங்க தொண்டையிலே குத்தி ஹீரோயின் கொலை பண்ணிடுறாங்க. ஓல்டு லேடிக்கு இருந்தது ஒரிஜினல் முடியல, விக்குன்னு இப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது. கிளைமேக்ஸில் டிடெக்டிவும் ரிசார்ட் ஓனரும் ஒருத்தர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கே வந்து ஓல்டு லேடியை கொலை பண்ணியாச்சுன்னு சொல்லி விக்கை தூக்கி போடுறாங்க.
இது டிடெக்டிவ்க்கு சந்தோஷமா இருக்கு. தங்கச்சியை ஓல்டு லேடி கூட சேர்த்து வைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணா குக்கு ஸ்பீஷிஸ் போன ஜெனரேஷனை விட பவர்ஃபுல்லாக இருக்கும்னு ரிசார்ட் ஓனர் நினைச்சாரு. ஆனால் ஓல்டு லேடி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ரிசார்ட் ஓனர் டென்ஷன் ஆகி ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் தங்கச்சி ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் அவகிட்ட கையை நீட்டுறாங்க. ஆனால் தங்கச்சி ஹீரோயினை பார்த்து பயப்படுறா. ஹீரோயின் சைன் லாங்குவேஜில் தங்கச்சிக்கு தன்னோட அன்பை புரிய வைக்கிறாங்க. இப்போ தங்கச்சிக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை வந்து ஹக் பண்ணுறா. ஹீரோயினும் தங்கச்சியை கட்டி பிடிச்சி கண் கலங்குறாங்க. ரிசார்ட் ஓனரோட டார்கெட்டு ஹீரோயின், டிடெக்டிவோட டார்கெட் தங்கச்சி. ஹீரோயினையும் தங்கச்சியும் போக விடாமல் தடுக்கிறதுக்காக ரிசார்ட் ஓனரும் டிடெக்டிவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தங்கச்சி ஹீரோயினோட காதை பொத்திட்டு ஸ்க்ரீச்சிங் சவுண்டு கொடுக்குறா. இவளும் குக்கு ஸ்பீஷிஸ் தானே. இந்த சவுண்ட் எஃபெக்டால் ரிசார்ட் ஓனருக்கும் டிடெக்டிவ்க்கும் தலையே சுற்றுது. ஹீரோயினும் தங்கச்சியும் இந்த கேப்பில் எஸ்கேப் ஆகுறாங்க. டிடெக்டிவும் ரிசார்ட் ஓனரும் ஒருத்தர் ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் இந்த எட்டு ரெக்கவர் ஆகி காரில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறப்ப ஹீரோயினும் தங்கச்சியும் எட்டோட கார்லேயும் ஏறி ரிசார்ட்டை விட்டு தப்பிச்சு போகிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.